அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா தொழிற்சங்கத்தினரின் போராட்டத்தால் பேருந்து இயக்கத்தில் பாதிப்பில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அண்ணா தொழிற்சங்கம் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அரசு பேருந்துகளை இயக்காமல் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னையில் ஆவடி, அம்பத்தூர், தொழிற்பேட்டை, டிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பனிடம் கேட்கலாம். கண்ணியப்பன், போக்குவரத்து நிலவரம். சிவரஞ்சனி, குறிப்பாக இந்த சென்னையின் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதலே இந்த போக்குவரத்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை மாநகரில் 80% பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு இன்று நாள் முழுவதும் பேருந்துகளை இயக்குவதற்கான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணியில் இருப்பதாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் திரு ஆல்பி ஜான் வர்கீஸ் IAS அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆவடி, அம்பத்தூர் தொழிற்பேட்டை பொறுத்தவரை சென்னையின் புறநகர் பகுதிகளிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு அதிகமானவர்கள் வரக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் இந்த ரயில்கள் மற்றும் பேருந்துகள் மூலமாக இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு தொழிலாளர்கள் தினமும் வந்து செல்கின்றனர். அது மட்டுமல்லாது IT நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு 15க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இங்கே செயல்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் முழுமையாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து பணிமனையிலிருந்து 143 பேருந்துகளும், ஆவடி பணிமனையிலிருந்து 155 பேருந்துகளும் இன்று காலை 3 மணி முதலே, அதாவது 4 மணிக்கு பிறகுதான் வழக்கமான பேருந்துகள் தினசரி இயக்கப்படுவது வழக்கம். முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு பணியாளர்கள் அதுக்கேற்றவாறு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலவரப்படி 80% பேருந்துகள் சென்னை மாநகரில் இயக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, குறிப்பாக இந்த போக்குவரத்து கழகங்கள்ல 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்த நிலையில் நேற்றே ஒரு சில இடங்களில் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் இந்த தொடர்ந்து இன்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேருந்துகள் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தற்பொழுது காலை முதலே இயங்கி வருகிறது. சிவரஞ்சனி, கண்ணியப்பன், மேலும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் நேற்றே கூறியிருந்தார். அதே போன்று தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வரப்படும் எனவும், பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் நேற்றே கூறியிருந்தார். அதன்படி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இதன் சுமூக தீர்வு காணப்பட்டால் அனைத்து தொழிலாளர்களும் பணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. சிவரஞ்சனி, கண்ணியப்பன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து